எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம காமனாக பார்க்குற ஒரு ஃப்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வாட்டர்மெலன் தான். ஸோ இன்றைக்கி நான் இந்த தர்பூசணியை யூஸ் பண்ணி ஒரு அருமையான ட்ரிங்க் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வாட்டர்மெலன் மொய்த்தோ. இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு போல் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மாக்டெயில்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சுகர் சிரப் தனியாக பண்ணுறது நல்லது. தனியாக சர்க்கரையை சேர்த்து கலக்கிறத விட இது ஈஸியாக கரைஞ்சி ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நான் 2 கிளாஸ் மொய்த்தோ பண்ணுறதுக்கு 2 எலுமிச்சை சாறு எடுத்திருக்கேன். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. கிளாஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்ல ஒரு டால் கிளாஸில் கட் பண்ணி வச்ச கொஞ்சம் வாட்டர்மெலன் பீசஸை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ், கொஞ்சம் சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை பாகையும் எலுமிச்சை சாறையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மத்து வச்சு இல்லைனா ஒரு ஹெவி ஸ்பூன் வச்சு இந்த வாட்டர்மெலன் பீசஸை எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடுங்க. பீசஸ் நல்லா மசிச்சு இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். கிளாஸ் நிறைற வரைக்கும் சோடாவை ஊற்றுங்க. ஒரு நீளமான ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாஸ் மேலே ஒரு சின்ன ஸ்லைஸ் வாட்டர்மெலன் பீஸ் வச்சு கொஞ்சம் புதினா இலை வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த ரிஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் மொஹித்தோவை நீங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு பர்ஃபெக்ட் சம்மர் ட்ரிங்க். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் மற்ற ஜூஸ் ரெசிபீஸும் தரேன். கண்டிப்பாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.